குழப்பவாதியாக இருக்கிறார். இந்த அணுகுமுறை நல்ல முறை. என்னது? அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. இது நல்ல முறை. சரி, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டல. இன்னைக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கு தடையில்லா சான்றிதழ் மாநில அரசு கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு அறிவிச்சுட்டான். ஒரு சிபிஎஸ்இ பள்ளி தொடங்கினால் அதை வைத்துக் கொண்டே இன்னும் 4 பள்ளி தொடங்குவதற்கு அவனுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். கேட்டாரா? திசாநாயகா இலங்கையின் புதிய அதிபர் டெல்லிக்கு பட்டண பிரவேசம் வந்த பொழுது அவர் டெல்லியில் இருக்கும் பொழுதே எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு கராக்கிரகத்தில் அடைக்கப்பட்டார். ஏன்னு கேட்டாரா? கேட்கல. அதை தாண்டி இன்றைக்கு ஒரு கட்டற்ற அதிகாரம் இருக்கிறது என்கிற அகம்பாவத்தில் ஒரு ஒரிசாவை சார்ந்த ஒரு அமைச்சர் 2252 கோடி 43 லட்சம் மாணவர்களுக்கு பயன்படுகிற தொகையை நீ இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் தருவேன் என்று சொல்லுகிற பொழுது தம்பி விஜய்க்கு அந்த கூட்டத்தில் அந்த ரூபாயாவது கொடுங்கன்னு சொல்ல முடியலையே. 43 லட்சம் மாணவர்கள் கூட அவருக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் வரலன்னா இதை விட வரலாற்று சோகம் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது.